6th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள இயல் 2 வந்து இப்போ பார்க்க போகிறோம். இயற்கை இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கையோட சிறப்புகளை அறிதல், இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி விவாதித்தல், உழவு தொழிலுக்கு மழை இன்றியமையாது என்பதை உணர்தல், மழை பெய்யாவிட்டால் ஏற்படும் விளைவுகளை வகுப்பறையில் விவாதித்தல், பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான தொடர்பை அறிதல். ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவன் வெம்மையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அதாவது நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் இயற்கையின் அழகு வந்து கொட்டி கிடக்குதான். கடலாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், கதிராக இருக்கட்டும், நிலவாக இருக்கட்டும். கதிர்ங்கிறது வந்து இதில் சூரியனை குறிக்குது. நிலவு, மழை, பனி எல்லாமே இயற்கையோட கொடைகள் தான். இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து சந்தோஷம் வருது இல்லையா? நிலவோட குளிர்ச்சியையும் கதிரவனோட வெம்மையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் கூட போற்றுது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். இதோட மீனிங் மட்டும் பார்த்துடலாம். அதாவது திங்கள்னா என்னது? வான்நிலா. வான்நிலவு போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல. திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார். கொங்குங்கிறது வந்து மாலை அணிந்த சோழனுடைய குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கி வரும் வான்நிலா போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலக அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். கதிரவன் போற்றுவோம். ஞாயிறுனா கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். அதாவது காவிரி நாடு ஃபுல்லாக சோழனுடைய ஆணை சக்கரம் வந்து எப்படி வலம் வருதோ அதே மாதிரி இமயத்தை வலம் வரக்கூடிய கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் சக்கரம் போல பொற்கோட்டு மேரு வளம் தெரிதலான். அதே மாதிரி எப்படி சூரியன் வந்து இமயமலையை வந்து வலம் வர்றனால அதை போற்றுவோம். மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமலை போற்றுதும் அதாவது வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு, சரியா? நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். நாமநீர் வேலி கடல் நீர் சூழ்ந்த உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல, சரியா? நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். அதான் கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு உலகுக்கு மொத்த உலகுக்கு அருள்மலையை பொழியக்கூடிய மன்னன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகில் வழியாக சுரக்கக்கூடிய அமுதம் தான் வான்மலை. ஸோ நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். எப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மன்னர்கள் வந்து கொடுப்பாங்களோ, அருளை பொழிவாங்களோ, அதே மாதிரி முகில் வழியாக சுரக்கக்கூடிய வான்மலையை வந்து நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேருமலை இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. வானிலா போற்றுவோம் கொங்கு அலர்த்தார் சென்னி. இதில் கொங்குங்கிறது என்னதுன்னா மகரந்தம். அலர் மலர்தல். அலர் பூவோட ஒரு ஸ்டேஜில் படித்தோமா, அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம். வானிலவை போற்றணும். மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலவை போற்றுவோம்.
தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். ஸோ இதில் தான் மகரந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே அதான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொங்கு அலர்த்தார் சென்னி அந்த மாலையை வந்து அணிஞ்சிருக்காங்க. மகரந்தம் நிறைந்த தேன் நிறைந்த மலர் மாலையை அணிந்தவன், ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார்? சோழ மன்னன். சோழா ஆத்தி, சரியா? சோழா அப்படின்னு சொல்லிச்சுல ஆணு முடியுது. அப்போ சோழர்களுடைய பூ வந்து ஆத்தி மலர், பாண்டியர்களுடையது வேப்பம்பூ, அதே மாதிரி பனம்பூ வந்து சேரருடையது. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பமளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாரு? சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பமளிக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? வெண்ணிலவை போற்றணும். காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். ஃபஸ்ட்டு வந்து தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்த சோழ மன்னன், அவனுடைய வெண்கொற்ற குடை எப்படி குளிர்ச்சி பொருந்தியதோ அதே மாதிரி வெண்ணிலவும் அவனுடைய ஒளியால் உலகத்துக்கு இன்பம் தர்றதுனால வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெண்ணிலவை எதனோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே குளிர்ச்சி பொருந்தியது. அதான் அதில் உள்ள ஒற்றுமை. அதுக்கப்புறமா காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாட்டில் சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் வந்து வளம் வரும். அதே மாதிரி இந்த கதிரவனோட பொன் போன்ற சிகரங்களையுடைய கதிரவனோட சக்கரம் இமயமலையை வந்து வளம் வருது. அதனால் அந்த கதிரவனை போற்றுவோம். ஸோ ஆணை சக்கரம் இஸ் ஈக்குவல் டு கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து வலம் வருது, அவ்வளோதான். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட இந்த நகரத்துக்கு, இந்த உலகத்துக்கு மன்னன் வந்து அருள் புரிகிறான். அதே மாதிரி மழை வந்து அருள் புரியுது. ஸோ மழையும் போற்றணும். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகார பதிகம் அப்படி தான் சொல்லுது. இவர் காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. திங்கள் ஞாயிறு மழை என்று இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகார பதிகம் அப்படி சொல்லுது. இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுவே தமிழோட முதல் காப்பியமாக இருக்குது. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் போற்றப்படுது. தமிழின் முதல் காப்பியம் என்னது அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து என்னது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. திங்கள் ஞாயிறு மழை அப்படின்னு இயற்கையை வாழ்த்தி தொடங்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து சிலப்பதிகார பதிகம்தான். கழுத்தில் சூடுவது தார். தார்னா என்னதுன்னா மீனிங் வந்து மாலை. ஸோ கழுத்தில் சூடுவது மாலை, தார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. ஸோ ஞாயிறுனா கதிரவன் தான். செகண்ட் ஆப்ஷன். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, செகண்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து பண்பு தொகை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர், கொங்கலர் கே வரும், கொங்கலர், தேர்ட் ஆப்ஷன். அவன் குடல் அலிபோல், அவன் அலிபோல், செகண்ட் ஆப்ஷன். காணி நிலம். அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம்,
கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்தினிலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாரதியார். ஸோ காணி நில வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். பாரதியாருடைய ஒரு கனவு பாடல். சொல்லும் பொருளும். காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கக்கூடிய சொல். மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படிங்கிறது உள்ளம். காணி அளவுடைய நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். சரியா? 20ஆம் நூற்றாண்டின் இணையே இல்லாத கவிஞர் யார்? பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. அதாவது பாரதியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் இருந்ததுனால எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படிங்கிற சிறப்பு பட்டம் சூட்டி சிறப்பிக்கப்பட்டவர். ஸோ பாரதிங்கிற பட்டம் வழங்கியவர் யாருன்னு கேட்கலாம். அது எட்டயபுர மன்னர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. கிணறு என்பதை குறிக்கும் சொல் செகண்ட் ஆப்ஷன் கேணி. சித்தம் என்பதன் பொருள் மனம், உள்ளம். சரியா? அதாவது மனம் அப்படின்னா அதுக்கு 2 சுழினா வரணும். இதில் 3 சுழினா இருக்கனால அது ஆப்ஷனில் வராது. சித்தம் அப்படிங்கிறதோட பொருள் உள்ளம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை குட்டல் மாடங்கள். நன்மை குட்டல் மாடங்கள், தேர்ட் ஆப்ஷன். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே, செகண்ட் ஆப்ஷன். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே, செகண்ட் ஆப்ஷன். முத்துச்சுடர், முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர் இத்து வரும். முத்துச்சுடர் இச்சு வரும். சரியா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி, நில ஒளி. நிலா ஒளின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் தேர்ட் ஆப்ஷன் நிலா ஒளி. முத்து சுடர் போல நில ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஸோ முத்து சுடர் போல நில ஒளி 3, தூய நிறத்தில் மாடங்கள் 1, 3 1 2, சித்தம் மகிழ்ந்திட தென்றல். மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது தான் மோனை. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை. உரைநடை உலகம், சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா?
மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெறுகின்றன. உணவுக்காண்டி, இருப்பிடத்துக்காண்டி, தட்பவெப்பநிலை மாற்றத்துக்காண்டி, இனப்பெருக்கத்துக்காண்டி. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலாவை பேசிக்காக வச்சு அல்லனா விண்மீன் அல்லனா புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. மேக்சிமம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்: தலையில் சிறகு வளருதல், இறகுகளில் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளருதல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவுக்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். யாரு? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. தென் திசைக்கு குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், அதாவது வடதிசையிலேருந்து தென் திசைக்கு வருதான், குமரியில் வந்து ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதான் ஐரோப்பாவில் இருந்து தென் திசைக்கு வருதான், குமரி வரையும் வருது. ஸோ தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் தற்போதைக்கு ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது தெரியுமா? சிட்டுக்குருவி. கப்பல் பறவைன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. கப்பல் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. சிட்டுக்குருவி. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் என்ற வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின்பு முதல் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வந்து வெளியே வரும். 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளியே வரும். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழக்கூடிய பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டியதுக்கு அப்புறமா 3லேருந்து 6 முட்டைகள் இடுமா. அதுக்கப்புறம் 14 நாட்கள் வந்து அடை காக்கும். அடை காத்துட்டு 14 நாள் அடை காக்கும். அப்புறம் 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளியே வந்துடும். ஒரு அரை மாதம்தான் தேவைப்படுது இதுக்கு. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். இதெல்லாம் தானியம், புழு பூச்சி, மலர் அரும்பு, இளம் தளிர், தேன். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உணவாக உட்கொள்ளும். ஆனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும்.
சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கான காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டிடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் தான் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த தகுதியான வேலி தாவரங்கள் இப்போ இல்லை. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கக்கூடிய புதர் செடிகளும் இப்போ இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற செடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம். யாரு? பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறார். யாரு? டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்கள் எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ இயலாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையினை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் தான் சலீம் அலி. ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். பறவைகளை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்பவெப்பம். தட்பம் கூட்டல் வெப்பம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வேதியுரங்கள். வேதி கூட்டல் உரங்கள் செகண்ட் ஆப்ஷன். தரை கூட்டல் இறங்கும். தரை இறங்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வழி கூட்டல் தடம். வழித்தடம் செகண்ட் ஆப்ஷன். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதற்கு பற்றி பாடலை பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பெயர்னா வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று தட்பவெப்பம், இனப்பெருக்கம்,